இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை குறிப்பிடாமல் சொன்னது அப்படின்றது வந்து நான் தான் அப்படின்னு இருந்தால் இறைவன் வந்து தான் தான் அப்படின்னு சொல்லி தண்டிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு வசனத்தை யூஸ் பண்ணாரு. நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவார். கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர் தானே, செங்கோட்டையனுக்கு மட்டுமே சொந்தமானவர் அல்ல. இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா அம்மா படத்தையும் தாவேக கட்சி பயன்படுத்துவது தவறு. செங்கோட்டையன் அவர்கள் பயன்படுத்தலாம், வேற கட்சிக்கு அவர் சேராத வரை. வேறொரு கட்சியில் இணைந்த பிறகு இது போல அதிமுக தலைவர்களை பயன்படுத்துவது தவறு. ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த திரு செங்கோட்டையன் இது போன்ற தவறுகளை செய்வது வருந்தத்தக்கது. இப்போ என்ன கட்சி விட்டு நீக்கி 9 ஆண்டுகள் ஆச்சு, நான் வேற கட்சிக்கு போயிட்டேன்னா என்ன? இவரை கட்சி விட்டு நீக்கி 60 நாள் கூட ஆகலை, இவர் உடனே வேற கட்சிக்கு போய் சேர்றாரு. அப்புறம் இவருடைய பலமா என்னத்தை சொல்றாங்க? ரூட் மேப் பிரமாதமா போட்டுருவாருங்க. இப்ப இருக்கிற பையன்கிட்ட போய் சொன்ன என்ன, அண்ணே ஓரமா போங்கண்ணே, கூகுள் மேப் போட்டேன்னா ரூட் மேப் பிரமாதமா வரும்னே. விஜய் அவர்களினுடைய நகர்வுகள் இப்போ எப்படி இருக்கு இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா? இப்போ இந்த செங்கோட்டையன் ஜாயினிங் நகர்ந்தார், அதை சொல்லுங்களேன். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர்கள். அவரிடம் தற்போது அதிமுக மற்றும் தாவேகா சார்ந்த சில முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் முதல்ல ஒரு ஃபோட்டோலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கு காலையில் வந்த செய்தி. செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய கட்சி அலுவலகத்தில் வச்சிருக்கிற அந்த பேனர், அந்த பேனரில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது. அது தாவேகா கட்சி சார்ந்த பேனரும் கூட. இந்த மாற்றத்தை எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா அம்மா படத்தையும் தாவேகா கட்சி பயன்படுத்துவது தவறு. செங்கோட்டையன் அவர்கள் பயன்படுத்தலாம், வேற கட்சிக்கு அவர் சேராத வரை. வேறொரு கட்சியில் இணைந்த பிறகு இது போல அதிமுக தலைவர்களை பயன்படுத்துவது தவறு. ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த திரு செங்கோட்டையன் இது போன்ற தவறுகளை செய்வது வருந்தத்தக்கது. ஆனால் இதற்கு வந்து அதிமுக தரப்பில் இப்போ எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர்லாம் எதுவும் சொல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ அப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு கேஸ் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் எதுவும் இல்லாமல் விஜயே அதை கண்டிப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ன நினைப்பார்? அவருடைய படம் வரணும்னு நினைப்பார், அல்லது அவர்கள் ஒரு கொள்கை தலைவர்களாக ஒரு 4-5 பேரை அடையாளப்படுத்தி இருக்கிறார். அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லை, அறிஞர் அண்ணா இல்லை, ஜெயலலிதா அம்மாவும் இல்லை. அப்போ அவர்கள் பயன்படுத்தக்கூடிய படம் அவர்களது கொள்கை தலைவர்கள்ங்கிறது அந்த 5 பேர் தானே. அப்போ அதை விஜயே கூட அனுமதிக்க மாட்டார். ஏன்னா புதுசாக இவர் சேர்ந்ததுனால ஒரு சில நாட்களுக்கு இவர் ஏதேனும் செய்யலாம், காலப்போக்கில் அதை அனுமதிக்க மாட்டாங்க. அதான் ஜாயின் பண்ணும்போதே கூட அம்மாவோட ஃபோட்டோவை ஜாயின் பண்ணுற அன்னைக்கு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பிறகு தானே அதனுடைய அடுத்த நீட்சிகள் இருக்கும். செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாற்றத்துக்கு அப்புறமா ஒரு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அப்படி பேசும்பொழுது கட்சியோட ஒன்றிணைவு சம்பந்தமாக சொல்லும்போது எடுத்த முயற்சிகள்லாம் கை கொடுக்கல, முதல்ல பேசுங்க அப்படிங்கிறத சொல்கிறோம், பட் அதுக்கே யாரும் உடன்படலை. சொல்றது தவறு. ஏன்னா அவர் 4 முறை அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறார், 10 மாதத்தில் 4 முறை. இவரது சந்திப்பின் நோக்கம் பொதுச் செயலரை செங்கோட்டையன் அவர்கள் வர வேண்டும், அதற்கு பாஜக உதவி செய்ய வேண்டும் என்பதாக மட்டுமே இருந்தது. அதிமுக பாஜகவோடு கூட்டணி இல்லாத பொழுது அந்த கோரிக்கையை பாஜகவிடத்தில் ஒருவர் தெரிவித்திருந்தார். கூட்டணி சேர்ந்ததற்கு பிறகு பாஜக தரப்புல அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அதனுடைய வெளிப்பாடாக ஒருங்கிணைப்புன்னு முயற்சி எடுக்கிறார். சரி, செங்கோட்டையனுடைய நோக்கம் ஒருங்கிணைப்புனே வச்சுக்கோங்களேன். 2024 ஜூலை மாதத்துல நான் சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இந்த இயக்கம் ஒருங்கிணைய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த பொழுது செங்கோட்டையன் அதற்கு ஆதரவு தெரிவித்தாரா? இல்லை, கோரிக்கை தான், அந்த ஒருங்கிணைப்பு தான் முக்கியம்னா அன்றைக்கே அவர் ஆதரிச்சிருக்கலாமே. அவர் ஆதரிக்கல. இல்ல, அன்னைக்கு ஆதரிக்கலன்றதுக்காக இப்ப கொடுத்த குரல்ல உண்மை இல்லைன்னு. அதாவது இப்ப அவர் தான் பொதுச் செயலாளராவதற்கு பாஜகவிடத்துல உதவி கேட்கிறார். பாஜக
கூட்டணி சேர்ந்ததற்கு பிறகு அதை மறுத்துறாங்க, அதை கண்டுக்கல. அந்த விரக்தியில இவர் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ்னு ஒரு இணைப்பு, அவர்களோடு இணைந்து பயணிக்கிறார். அதுக்கு காரணமாக ஒருங்கிணைப்பு என்று சொல்கிறார். ஒருங்கிணைப்பு செய்யக்கூடியவர் நடுநாயகமாக யார் சார்பும் இல்லாமல் நடுநிலையாக இருந்து செய்யணுமா, ஒரு சார்பு நிலை எடுத்து செய்யணுமா? இப்ப நாங்க எங்க ஒருங்கிணைப்பு குழுவுல திரு ஜேசிடி பிரபாகரன் ஓபிஎஸ் அணியில பொறுப்புல இருந்தார். நாங்க இந்த ஒருங்கிணைப்பு குழுவுல வரும்பொழுது அவர் அதை ராஜினாமா செய்து விட்டார். பத்திரிகையாளர் சந்திப்புல முதல்ல அவர் அதைத்தான் அறிவிச்சார். ஏன்னா அந்த ஒருங்கிணைப்பு செய்யக்கூடியவர்கள் பொதுவானவர்களாக இருக்கணும். செங்கோட்டையன் தன்னுடைய சுயநலத்துக்கு இந்த ஒருங்கிணைப்பு என்பதை முன்னெடுத்தார். மற்றபடி அதுல பெரிய உண்மை இருக்கிறதாக நான் பார்க்கல. இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை குறிப்பிடாம சொன்னது அப்படின்றது நான் தான் அப்படின்னு இருந்தா இறைவன் தான் தான் அப்படின்னு சொல்லி தண்டிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு வசனத்தை யூஸ் பண்ணாரு. இதை பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டா அது அவரோட கருத்து சுதந்திரம் அப்படின்ற மாதிரி கடந்து போயிட்டாரு. கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர் குறித்து எந்த ஒரு இதுவும் பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன்ற மாதிரி கடந்துட்டாங்க. இப்போ இந்த விஷயங்கள் இப்போ இந்த செங்கோட்டையனோட இழப்பை கட்சி மாறினதை அதிமுக பெருசா எடுத்துக்கலையோ? அதாவது கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னா, ஆமா, கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர் தானே. செங்கோட்டையனுக்கு மட்டுமே சொந்தமானவர் அல்ல, அவர் எல்லோருக்கும் பொதுவானவர். அடுத்து இப்ப என்ன கட்சி விட்டு நீக்கி 9 ஆண்டுகள் ஆச்சு. நான் வேற கட்சிக்கு போயிட்டேன்னா என்ன, இவரை கட்சி விட்டு நீக்கி 60 நாள் கூட ஆகல, இவர் உடனே வேற கட்சிக்கு போய் சேர்றாரு. அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆன்மாவும் ஜெயலலிதா அம்மாவின் ஆன்மாவும் செங்கோட்டையனை மன்னிக்காது, ஏற்றுக்கொள்ளாது. குறைந்தபட்சம் இந்த சட்டமன்ற தேர்தல் வரை அவர் பொறுமை காத்திருக்கலாம். என் போன்றவர்கள் 9 ஆண்டுகள் காத்திருக்கிற பொழுது இவருக்கு 90 நாள் கூட முடியலையே அவர்னால. 60 நாட்களுக்கு உள்ளதாகவே மாற்று கட்சி தேடி போறாருல்ல. ஆனா இப்ப நீங்க சொல்றது போல இப்ப தேர்தல் வரைக்கும் பொறுத்து இருந்திருக்கலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லாரும் இணையறதுக்கான முகாந்திரம் தென்படுதா? ஒரு மாறுதல்கள் ஏதேனும் நடக்கும் இல்லையா? தேர்தல் நேரத்துல எல்லோருடைய தேவைகளும் உணரப்படும். கட்சி ஜெயிக்கணும்னு தானே எல்லாருமே நினைப்பாங்க. நம்ம கட்சி தோத்துறணும் அப்படின்னு யாரும் எந்த கட்சிக்காரங்களும் நினைக்க மாட்டாங்கல்ல. ஜெயிக்கிற கட்சியில யாருக்கு என்ன பதவிங்கிறதுல வேணா போட்டி வரும், ஆனா கட்சி தோத்துறணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்கல்ல. அதான் நீங்க சொன்னது இந்த பொறுமைன்ற விஷயத்துல எனக்கு நயினார் அவர்கள் சொன்ன கருத்து ஞாபகத்துக்கு வருது. ஜனவரி 15க்குள் அனைவரும் ஒருங்கிணைக்கப்படுவார்கள்னு ஒரு பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு அப்படின்னா அப்போ அதற்குரிய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, அது அச்சீவ் பண்ணப்படும்ன்றது தானே ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர் சொல்வதன் மூலமாக புரிஞ்சுக்க. அவர்கிட்ட தானே கேட்கணும். இல்லை அதான் அப்படி புரிஞ்சுக்கப்படுது. இப்போ அந்த முயற்சியில் இருக்கிற உங்களுக்கும் அது பற்றின தகவல்களோ அல்லது புரிதல்களோ இருக்கும் இல்லையா? இல்லை, நயினார் பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்துக்கு நீங்கள் அவர்கிட்ட தானே விளக்கம் கேட்கணும். இல்லை, ஆனால் அந்த முயற்சியில் அவர் சொல்கிற அந்த முயற்சிகளில் தான் நீங்களும் ஈடுபட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லை, இப்போ இதுக்கு பின்னாடி செங்கோட்டையன் பாஜக சொல்லி தான் இப்படி போய் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாரு. சொல்லப்போனால் செங்கோட்டையன் ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி அப்படின்னு இப்போ திமுக தரப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் சேர்றார் அப்படின்ற அந்த வார்த்தைகள் வரும்பொழுதே இப்படியும் ஒரு பார்வை வைக்கப்பட்டது. நல்ல கேள்வி. நீங்கள் செங்கோட்டையன்ட்ட கேட்கணும், இல்லைன்னு இதை சொன்னவங்க கிட்ட கேட்கணும். நான் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இல்லை, பின்னணியில் பாஜக இருக்கிறதாக பார்க்குறீங்க. சரி, யார் பின்னணியில் இருந்தாலும் செயல்படுறது இவர் தானே. செங்கோட்டையன் ஒன்றும் ஒரு அரியா பருவம் அல்ல, ஆர்வக்கோளாறுல செய்யக்கூடியது அல்ல. ஒரு 78 79 வயசு ஆகுது, ஒரு 53 வயசு வருட அரசியலுக்கு சொந்தக்காரர். அவருக்கு தெரியும் இல்லை எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு. 10 பேர் பல சொல்லுவாங்க. இறுதியா நாம் எதை செயல்படுத்தணும் எதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்கவுங்க தானே முடிவெடுக்கணும். நீங்க ஒரு எம்ஜிஆர் விசுவாசி, இப்போ அதிமுக ஒரு உயிர் போல பார்க்கிற ஒருத்தர். செங்கோட்டையன் அவர்களும் அப்படிதான் இருந்தாரு, இப்பவும் அப்படிதான் இருக்கிறாருன்னு பார்க்கப்படும். அந்த விசுவாசினா நீக்கப்பட்டதற்கு பிறகும் அப்படியே இருந்திருக்கணும். அப்படி பார்க்க பலனடைகிற பொழுது, கட்சியில பொறுப்புல இருக்கிற பொழுது நான் இருப்பேன், நீக்கப்பட்ட உடனே நான் வேற கட்சிக்கு ஓடிடுவேன்னா அதற்கு விசுவாசம்னு நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் நான் அவர் சொன்ன கருத்துக்கு டைரெக்டாக வந்துடுறேன். இன்றைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் ஒன்றாக தான் பயணிக்க. நல்ல கருத்தா இருக்கலாம். அவர் அதிமுக இருக்கும்போது இதை சொல்லியிருந்தா அது நல்ல கருத்தா இருக்கலாம். கட்சி விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் இருந்த இடத்த கலங்கப்படுத்துறது சரியான முடிவு அல்ல. நம்முடைய போட்டி, நம்முடைய கருத்து வேறுபாடு திரு எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதரோடு, அதிமுக என்கிற கட்சியோடு அல்ல. இப்ப இவர் இன்றைக்கு சொல்லுகிற கருத்து திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுன்னா
அந்த கட்சியிலிருந்தே இவர் வந்து முரண்படுகிறார். அப்ப அந்த கட்சியினுடைய நிறுவனர்களிலிருந்து முரண்படுகிறார். அப்ப எப்படி இவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் அம்மா படத்தையும் பயன்படுத்துகிற தார்மீக உரிமையை பெறுவார்? அப்படி யோசிச்சு பாருங்க. இல்ல அவரு ரெண்டு ஒண்ணுன்னா அவர் கலைஞர் படத்தில வச்சிருக்கணும், கருணாநிதி படத்தில வச்சிட்டு இருக்கணும். இல்ல ஆனா அவர் இன்றைய சூழல்னு தானே குறிப்பிடுறாரு. இன்றைய சூழ்நிலையில ஏன் எம்ஜிஆர் போட்டோ வைக்கிறாருன்னு கேக்குறேன். EPS அவர்கள் தலைமையில அப்படி இருக்குன்னு சரி, அப்புறம் ஏங்க எம்ஜிஆர் போட்டோ வச்சிட்டு இருக்கீங்க? எம்ஜிஆர் கட்சி தாங்க அதிமுக. இதுல இன்னொரு விஷயம், இவர் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இங்க போனதுக்கு அப்புறம் அதிமுகவில் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கிறதுன்னு ஒரு பார்வை. இதோ அதிமுகல இருந்து பெரிய இழப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. இந்த கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ இல்லாததுனால ஏதாவது இழப்பு ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா ஒரு பப்ளிக் பர்செப்ஷன், தொண்டர்கள் இடத்துல ஒரு சோர்வு, பொதுமக்கள் இடத்துல வந்து இது போல நடந்திருக்க கூடாது, இதை எப்படி அதிமுக சரி கட்ட போகிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இது ஒரு சரியான எதிர் நடவடிக்கைகள் அது குறித்து எடுக்கப்படுகிற பொழுது அந்த குறை தீர்க்கப்பட்டு விடும். இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரியான மூத்தவர்கள் கட்சி வேற மாற்று ஏற்பாடுகள் வந்து செய்வாங்க. இப்போ அந்த கட்சியில முறைப்பட்டவர்களாக இருந்தாலும் எந்த ஒரு இயக்கமும் எந்த தனி மனிதனையும் நம்பி இல்லை. யாராக வேணாலும் இருக்கலாம். எந்த தனி மனிதனையும் நம்பி ஒரு இயக்கம் தான் சார்ந்த கொள்கைகளை நம்பி இருக்கு, தொண்டர் பலத்தை நம்பி இருக்குது, மக்கள் செல்வாக்க நம்பி இருக்கே ஒழிய எந்த தனி மனிதனையும் நம்பி இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் கூட கட்சியில இந்த மாதிரி ஏதாவது மனக்கசப்போட இருக்கிறவங்களெல்லாம் அரவணைச்சாங்கன்றது தானே ஹிஸ்டரியா இருக்கு. ஸோ அது போல தானே இப்போ இருக்க தலைமை இவரையும் அரவணைத்திருப்பார்கள். இவர் அவசரப்பட்டு விட்டார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. தாவேகா இவருடைய தாவலுக்கு அப்புறமா தாவேகா வளர்ச்சி பெறும், இவருடைய அனுபவத்தின் வாயிலாக நிறைய மாற்றங்கள் அங்கே வரலாம், அது வளர்ச்சிக்கு வித்திடலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுல உங்களோட பார்வை என்ன? ஒரு எதிர்பார்ப்பு தானே. அந்த மாற்றங்கள் நடக்கிற பொழுது தானே அது நல்ல மாற்றங்களா அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத மாற்றங்களா அல்லது இவர் அங்க எந்த அளவுக்கு ஏற்புடையவராக இருக்கிறார். ஏன்னா விஜய் 50-51 வயதுன்னு வச்சுக்கோங்க. அவரோடு பயணிக்கிறவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஏஜ் ஒரு 25 வயசா இருக்கிறாங்க. இப்ப விஜய்க்கே அவர்கள் எல்லாம் குழந்தைகளை போல, செங்கோட்டையனுக்கு பேரப்பிள்ளைகளை போல இல்லையா? செங்கோட்டையனுக்கு 78 வயசுனா 78 வர்ற ஜனவரி 9ஆம் தேதி வந்து அவருக்கு 79 80 ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்ப இதெல்லாம் எந்த அளவுக்கு, ஏன்னா எல்லாரும் பேண்ட் போட்டு உட்காந்து இருக்காங்க, அந்த கூட்டங்கள்ல இவர் எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பார் அப்படிங்கிறதானே. அதாவது ஜென்சி. அப்புறம் இவருடைய பலமா என்னத்தை சொல்றாங்க, ரூட் மேப் பிரமாதமா போட்டுருவாருங்க. இப்ப இருக்கிற பையன்ட்ட போய் சொன்ன என்ன, அண்ணே ஓரமா போங்கண்ணே, கூகுள் மேப் போட்டேன்னா ரூட் மேப் பிரமாதமா வரும்னே. கூகுள் மேப் இதெல்லாம் ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். இன்னைக்கு கூகுள் மேப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே ஒரு அட்ரஸ் எங்கன்னா எங்க லொகேஷன் லிங்க் அனுப்புங்க என்கிற காலத்துல போய் நான் இதுக்கு ஊரா பிரச்சாரத்துக்கு தொகுதியா போறதுக்கு எனக்கு ரூட் மேப் இவர் நல்லா போடுவாருன்னா ரொம்ப அவுடேட்டடா தெரியல. இதானுங்க அவருடைய பலம். செங்கோட்டையனுடைய பலம் அப்படின்னு என்னங்க, ரூட் மேப் பிரமாதமா போடுவாருங்க. ரைட். இது வந்து சூழல் மாறிடுச்சுன்றதை காட்டுறதுக்காகவா நீங்க சொல்ற கருத்து, அல்லது செங்கோட்டையனோட பலத்தை குறைச்சு மதிப்பு? செங்கோட்டை அதாவது முதல்ல சூழலே மாறிடுச்சுன்னு சொல்றேன். இப்ப நீங்க இன்றைய இளைஞர்கள்ட்ட போய் தம்பி செங்கோட்டையன் பிரமாதமா ரூட் போடுவாருன்னா அவன் வேற எங்கேயோ நினைப்பான், வேற யாருக்கோ ரூட் போடுறதுன்னு நினைப்பான். எந்த ரூட்டுன்னு சொல்றீங்க அப்படி கேட்போம். இல்லப்பா இந்த மாதிரி கூட்டத்துக்கு எப்படி போறது என்ன அந்த மாதிரி வந்து ரோடு மேப் போடுவாருன்னா ஐயா கூகுள் போட்டு பாருன்னா பிரமாதமா காட்டுவான் சொல்லுவான்ல. அதாவது கால சூழ்நிலைகள் மாற்றிடுச்சுன்னு சொல்ற, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அப்ப அவருடைய அந்த பலம் இன்றைக்கு அது பலமே இல்லை. அதாவது ஒரு பிரச்சாரங்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் சரியா பண்றது, எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம வச்சு நடத்துறாங்க. இப்ப விஜயோட அந்த இந்த கூட்டம் நடந்தது இல்ல, விக்கிரவாண்டி கூட்டம், மதுரை கூட்டம், இதெல்லாமே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கிறாங்க, பவுன்சர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வச்சு நடத்திட்டு போறாங்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வச்சு தான் நடத்துறாங்க. ஏங்க ஒரு 50 விஜய்க்கு ஒரு 25 வருட சினிமா அனுபவம் இருக்கும். அந்த 25 வருஷம் சினிமா அனுபவங்கள்ல அவங்களுக்கு வந்து அந்த லொகேஷன், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இதை பற்றியெல்லாம் நல்ல ஒரு புரிதல் இருக்கும்ல. அவங்க டீம் அதை ஏற்பாடு பண்ணிடுவாங்கல்ல. இப்போ அந்த இடத்துலையும் இவருக்கு என்ன பலம் இருக்கு, அங்கே தேவை பாதுகாப்பு ஏற்பாடுகள், அது தொண்டரணி, காவல்துறை ஒருங்கிணைப்பு, இதெல்லாம் வந்துருது. அப்ப அங்கேயும் இவர் எந்த விதத்துல பெரிய பலனுடையவராக இருப்பார். இன்றைய தேதிங்கிறதுங்க ஊடகங்கள், சமூக வலைதளங்கள், அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், கருத்து பரிமாற்றங்கள், கம்யூனிகேஷன், ரீச் பண்றது, அதுதானே இன்றைய அரசியல். நம்முடைய கருத்துக்களை கொண்டு போய் சொல்லுது. அல்லது கொள்கை ரீதியாக ஒரு கொள்கை ஐடியாலஜிக்கல், செங்கோட்டையனுக்கு அப்படி ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் இது இல்லை. ஒரு மீடியாவில் ஒரு இம்ப்ரெசிவ்
இல்லை. பாருங்க, அவருடைய பலம்ங்கிறது இன்னைக்கு ரெடண்டன்ட். ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தா செங்கோட்டையினால எந்த பலனும் தாவேக்காவுக்கு இல்லை. இல்லை, அதாவது ஒரு குட்வில், ஒரு வயதானவர் ஒருவர் வந்து சேர்ந்திருக்கார். எப்படி விஜயகாந்துக்கு பண்டுட்டு ராமச்சந்திரன் இருந்தார், அது அந்த காலம். அது போல ஒருவர் இருக்கிறார், அதிமுக இருந்து ஒரு மூத்த தலைவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது. ஓகே சார், ஒரு பிரச்சாரம், கட்சியினுடைய கட்டமைப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம். கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் செங்கோட்டையனோட அனுபவம் கை கொடுக்குன்றாங்கல்ல. முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கெல்லாம் செங்கோட்டையனை விடவே மாட்டாங்கன்னு சொல்லுங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தாவேக்கா கூட யாரெல்லாம் தயாரா இருக்கிறாங்க சொல்லுங்க. ரெண்டாவது, ஒரு அனலிட்டிக்கலா, பர்மிட்டேஷன், காம்பினேஷன், இதெல்லாம் அன்னன்னைக்கு தொலைக்காட்சியிலேயே ஒரு 5-6 தொலைக்காட்சியில 4 பேர் 5 பேர் உட்கார்ந்து அன்றைய அரசியலை அக்கு வேற ஆணி வேற அலசி ஆராய்ந்து ஃப்ரீ கன்சல்டேஷன். அது கட்சி தலைவருக்கும் சரி, தொண்டருக்கும் சரி, எல்லா மட்டங்கள்ல எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியுது. அப்ப இதுல என்ன பெரிய இதுல வந்து ஒரு புதுசா கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு இருக்குது? எதுவுமே கிடையாது. டெய்லி பாருங்களேன், ஒரு 10-15 யூடியூப், ஒவ்வொன்றுலயும் ஒரு 2-3 வீடியோஸ், ஒரு 40-50 வீடியோஸ் வந்துருது. அடுத்து சேனல்கள்ல உட்கார்ந்து ஒரு 5-6 சேனல்ல ஒரு 20-30 பேர் அவங்க கருத்து சொல்லிடுறாங்க. எல்லாம் கூட்டி கழிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் அன்றைய நடப்புகள் வந்து அலசி ஆராயப்பட்டு எல்லா கோணங்களும் ஃபார் எகெயின்ஸ்ட் ஆல் பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் எல்லாமே விவாதிக்கப்பட்டிருது இல்லையா? அப்புறம் அதுக்கு மேல அதுல என்ன இருக்கு? அப்புறம் கூட்டணி அது மாதிரி வரையில வியூக வகுப்பாளர்கள் இருக்கிறாங்க. தாவேக்கால ஏற்கனவே அவர் ஜான் ஆரோக்கியசாமின்னு இருக்கு. அப்ப இவருக்கு அங்க என்ன வேலைன்னு கேட்கிறேன். அப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு சொல்ற மாதிரி அங்க வேலையே இல்லையோ? ஆமா, கோட்டை விட்டுட்டாரோ அப்படிங்கிறீங்க. இல்ல ஆக்சுவலி, ஆனா இதன் மூலமாக சரி, செங்கோட்டையன் போன்றவர் ஒருத்தர் உள்ள போனதன் மூலமாக இனிமே அடுத்தடுத்து அவரை ஃபாலோ பண்ணி போறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்ற ஒரு நடக்கும்போது பார்க்கலாம். அதற்கு உண்டான தடுப்பு நடவடிக்கைகளை, ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி எடுப்பார் இல்லையா? சார், அவங்களுக்கு தன்னை காப்பாத்திக்கணும், தன் கட்சியை பாதுகாக்கணும், தன் கட்சி ஜெயிக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதற்குண்டான முயற்சிகள் அவர் எடுப்பார்ல. இன்னைக்கு செய்தியில கூட, நாளிதழில் கூட போட்டிருக்காங்க, இப்போ அதிமுக இருக்க சீனியர்கள்லாம் தங்களுடைய எதிர்காலம் பற்றியும் கட்சியினுடைய எதிர்காலம் பற்றியும் ஆலோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆலோசிச்சு கட்சியை பலப்படுத்துறது, கட்சி பலமா இருந்தா தான் நமக்கு எதிர்காலம் என்று நினைப்பாங்கல்ல. ஸோ இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதில் இன்னொரு பக்கம் பார்த்தா ஓபிஎஸ் தனி கட்சி அது ஒன்று சொல்றாங்க. டிடிவி, ஓபிஎஸ் இவங்களாவும் இப்போ விஜய் கூட ஓபிஎஸ் கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் போடுறேன்னு அறிவிச்சாரு, நடந்த அந்த மீட்டிங். மதுரையில் ஒரு மாநாடு போடுறேன்னு அறிவிச்சாரு, நடந்த அந்த மாநாடு. நடக்கட்டும், பார்ப்போம். ஓகே சார், நிறைய விஷயங்கள். இதில் நான் ஃபைனலாக ஒரு விஷயம் நமக்கு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களினுடைய நகர்வுகள் இப்போ எப்படி இருக்கு? இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா இப்போ இந்த செங்கோட்டையன் ஜாயினிங் நகர்ந்தார், அதை சொல்லுங்களேன். அவர் படையூர்லயே தானே இருக்காரு, அவர் எங்கேயும் நகர்லையே. அவர் முதல்ல நகரட்டும், அப்புறம் நம்ம அவருடைய நகர்வு சரியான்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இனிமே அடுத்தடுத்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதற்கான வேலைகள் தான் உள்ள ஈடுபடுது. அவர்களுக்கு எதிர்பார்ப்பு, அது அவர்களது எதிர்பார்ப்பு. இப்பவே ஆர்டிக்கல் எழுதுறாங்க சார், அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கிற. இப்போ எனக்கு ஞாபகம் வருது, வெல்லமண்டி நடராஜன் அவர் பேர் கூட இன்னும் சில பேர்லாம் இருந்தது. அவர் ஓபிஎஸ் அணியில் இருக்காருங்க, வெல்லமண்டி நடராஜன். இல்லை பொதுவாக சொல்கிறேன், அதிமுகவினராக இருந்தவர்கள் சொல்கிறேன். மாதிரி அடுத்தடுத்து போயிட்டு ஜாயின் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி தகவல்கள்லாம் வருது. ஸோ அதனால் கேட்குறேன். அடுத்த இல்லை, நிச்சயமாக அதிமுக தன்னை வலிமைப்படுத்தி கொள்ளுகிற முயற்சியில் இறங்குவாங்க. ஓகேங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா. அதிமுகவுடைய எதிர்காலமும் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சார். பல்வேறு கருத்துக்களையும் தகவல் பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றிங்க சார்.